ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 20/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 8. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கும்பலக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1:03 வரை வனிசை, பின்பு பிற்பகல் 1:11 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். மிதுனத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாக அமையப் போகிறது. வெற்றின்னு எப்படி தெரியுங்களா? உங்களுடைய உழைப்புனாலையும் உங்களோட முயற்சினாலையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தோட, ஒரு உயர்வோட, பதவி உயர்வோட வரமான நாளாக அமைய போகுது. இந்த நாள் ரொம்ப நாளாக நீங்கள் இந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படின்னா, நான் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணுறேன், இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணுறேன், ஆனால் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காம, எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்க நீங்களாம் இந்த நாள் ஒரு வெற்றி வாகை உள்ள நாளாக அமைய போகிறது. வேலை மாற்றத்தினால கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைய போகிறதுங்க. வேலை மாற்றம் எப்படி அமையும் தெரியுங்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு ரொம்ப நாளாக வெளியில இருந்து வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. இந்த நாள் உங்கள் குடும்பத்தாருடன் கிட்ட இருக்கிற மாதிரி, இல்லை குடும்பத்துடன் சேர்ந்து இருக்கிற மாதிரி உண்டான ஒரு வாய்ப்புகள் வரப்போகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. வருங்காலத்தில் உங்கள் குடும்பத்துடன் இருந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளும் நல்ல சௌரியமான வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நாளாக வரப்போகிறது. முதலீடு செய்தவங்க எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு சிறிதளவாவது லாபம் வரவுள்ள நாளாக அமைய போகிறது. அது யார் முதலீடுனா ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஆப்லலாம் நீங்கள் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷேர்ஸில் சில நேரங்களில் அது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஹைக் வரும். அந்த ஹைக்கை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபமான நாளாக அமைய போகிறது. பரிகாரம். வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபுரம், அதாவது தங்க கோயில், அதாவது வேலூர் தங்க கோயில்னு சொல்லுவாங்க. அந்த தங்க கோயிலில் சக்தி கணபதின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை நீங்கள் மனசார வேண்டிக்குங்க. அப்படி உங்களால் போக முடிஞ்சுன்னா அந்த விநாயகர் தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணும்போது அவர் தலை மேலே பார்த்தீங்கன்னா வைடூரிய கிரீடம் பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வைடூரியத்தை மனப்பூர்வமாக வேண்டிட்டு உங்களோட மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படி உங்களால் வேலூருக்கு போக முடியலன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு ஸ்ரீபுரத்தில் இருக்கிற சக்தி கணபதியை மனசார வேண்டிக்கிட்டு அங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொழுக்கட்டையை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நாள் ஒரு இனிய நாளாக அமையறதுக்கு சக்தி கணபதி உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போற கனவு என்ன தெரியுங்களா? காக்கா கத்துற மாதிரி, அதாவது காகம் கரைதல். அப்போ ஒரு காக்கா வருதா இல்லைன்னா பல காக்கா வருதான்னு பார்க்காதீங்க. அது காகம் கரையிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த நாள் இல்லைன்னா விரைவில் உங்கள் நண்பர்களை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். நண்பர்கள் யாருன்னா ரொம்ப நாள் பிரிஞ்சு போன நண்பர்களாகவும் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற நண்பர்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறது தான் அர்த்தம். உங்கள் கனவில் காகம் கரைந்தால் நண்பர்களை சந்தித்தல், இதுதான் அறிகுறி.